ஆண்டவரே என் தேவைகளை சந்திப்பீராக, என் குறைவுகளை நிறைவாக்குவீராக, அதுக்காக உம்மை தேடி வந்திருக்கிறேன். நோ, நாங்கள் திக்கற்றவர்களாக இருந்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு வழி தெரில, அநாத மாதிரி இருந்தோம், தகப்பன் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆகவே என்ன செஞ்சோம், நாங்கள் மெய்யான தகப்பன் ஆகிய உம்மை நோக்கி பார்க்காமல் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் அசீரியாவை தேடி போனோம். சூழ்நிலையை பார்த்தா மோசமாக தான் இருக்கு, ஆனால் சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அறிவை உணர்ந்து கொள்ள செய்வார். எப்போனா இந்த காது தெளிவா கேட்க ஆரம்பிச்சு, கண்ணு தெளிவா பார்க்க ஆரம்பிச்சா தான் இருதயம் தெளிவாய் சிந்திக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இப்போ தெளிவான சிந்தை வந்துட்டா வாயிலிருந்து வர்ற வார்த்தையிலும் தெளிவு உண்டாகும். வழங்குதா? மகிமையை மேல வைக்கிறாரு, மகிமையில வேறொன்ற செய்கிறாரு, மகிமையில பெருக செய்கிறார். அல்லேலூயா. அதற்கு முடிவே இல்லை. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5-7 வசனங்கள் வரைக்கும் எடுத்துக்கொள்ள போகிறோம். The book of Hosea chapter 14 verses 5 to 7. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனையை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள், தானிய விளைச்சலை போல செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். அவன் வாசனை லீபனோனுடைய திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கும். அல்லேலூயா. அதனாலதான் நம்ம திரும்ப வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, எதிலிருந்து திரும்ப வேண்டும்? வாசிக்கலாம். ஓசியா 14:3. Hosea chapter 14 verse 3. அசிரியா எங்களை ரட்சிப்பதில்லை, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம், எங்கள் கைகளின் கிரியையை பார்த்து நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான் என்று சொல்லுங்கள். ஓகே, நாங்க திக்கற்றவர்களா இருந்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு வழி தெரில, அநாத மாதிரி இருந்தோம், தகப்பன் இல்லாதவர்களா இருந்தோம். ஆகவே என்ன செஞ்சோம், நாங்க மெய்யான தகப்பன் ஆகிய உம்மை நோக்கி பார்க்காமல் என்ன பண்ணிட்டோம், நாங்க அசீரியாவை தேடி போனோம், மாம்ச பலத்தை தேடி போனோம். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை அசீரிய ராஜாவை தங்களுக்கு உதவி செய்யும்படியாக என்ன செய்தார்களாம், அழைத்து கொண்டார்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க ஆலயத்தில் இருக்கிற பொன்னும் வெள்ளியும் எடுத்து கொடுத்து எங்களுக்கு வந்து உதவி செய், இந்த தேசம் எங்களுக்கு விரோதமாக வந்திருக்கு, இந்த தேசம் விரோதமாக வந்திருக்கு, வந்து எங்களுக்கு உதவி செய் என்று சொல்லி என்ன செய்வார்களாம், அடிக்கடி மற்ற தேசங்களை கூப்பிட்டு கொள்வார்கள். அப்படி கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த செகண்ட் ஃப்ரேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சொல்கிறாருல்ல, அதாவது நாங்கள் வந்து அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை, என்னதான் அவனை கூப்பிட்டாலும் அவங்க எங்களுக்கு உதவியாக இருக்கிறது இல்லை, அவனால் எங்களை ரட்சிக்க முடியல, தப்புவிக்க முடியல. ரெண்டாவது ஃப்ரேஸ் இருக்கு பாருங்க, நாங்கள் குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம். ஏன் அந்த குதிரைகளின் மேல் ஏற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த அசீரிய ராஜாவாகிய செனக்கரி ஒரு முறை தன்னுடைய பிரதானி ஆகிய ரப்சாக்கேவை அனுப்பிச்சிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை நக்கலா கிண்டல் அடிக்கிறான். என்ன சொல்றான் பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 Kings chapter 18 verse 23. நான் உனக்கு 2000 குதிரைகளை கொடுப்பேன், நீ அவைகள் மேல் ஏறத்தக்கவர்களை சம்பாதிக்க கூடுமானால் அசிரியா ராஜாவாகிய என் ஆண்டவனோட சபதம் கூறு. என்ன சொல்றான்? மக்களா சொல்றான், நான் 2000 குதிரை தரேன், உன்னால 2000 குதிரை மேல ஏத்துற ஆளை உன்னால ரெடி பண்ண முடியும்னா பாரு, நீ அவ்வளோ பலவீனப்பட்டு போயிருக்க, நீ யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்கள என்ன பண்றான், நக்கலா பேசுறான். அப்போ இங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, நாங்கள் அசீரியாவை இனி நம்ப மாட்டோம், அவன் குதிரை கொடுத்தா கூட எங்களுக்கு ஏறுறதுக்கு ஆள் தேவையில்லை, நாங்கள் அந்த பலத்தில் நாங்கள் சார போகிறது இல்லை, ஏனென்றால் திக்கற்றவனுக்கு உம்மிடத்தில் இரக்கம் உண்டு. அல்லேலூயா. திக்கற்றவர்களுக்கு யாரிடத்தில் அடைக்கலம் உண்டு? தேவனிடத்தில் மாத்திரம்தான் அடைக்கலம் உண்டு, தேவனிடத்தில் மாத்திரம்தான் உதவி உண்டு. என்னைக்கு அந்த ரியலைசேஷனுக்கு வர்றோமோ, நம்ம கைபலனை விட்டுட்டு, வசனம் அழகா சொல்லுது, மனுஷனை நம்பி மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுடைய மனுஷன் சபிக்கப்பட்டவன்.
நல்லா கவனிங்க. என் சுய பலத்தை நான் சார ஆரம்பிக்கும் போது, என் ஞானத்தை நான் சார ஆரம்பிக்கும் போது, என்னால் செய்து நிறைவேற்றக்கூடியவைகளை நான் சார்ந்திருக்கும் பொழுது தேவன் எனக்கு உதவி செய்ய முடியாது. அதாவது அவர் செய்ய வல்லவர் இல்லைன்னு, அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர். பட் த ப்ராப்ளம் இஸ், நான் அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்ன? தேவன் எனக்கு உதவி செய்வதின் வழியில தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது என்னன்னா, என்னுடைய சுயபலத்தை நான் நம்பிக்கொண்டு இருப்பது. பலவீனமா இருக்கும்போது திரும்புறது கஷ்டம் இல்லை இல்லையா? ஏன்னா என்னால ஒன்றும் முடியல, என்னால செய்ய முடியல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஈஸியா வந்து சொல்லலாம், அப்பா என்னால முடியல நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடலாம். ஆனா எனக்கு பலன் இருக்கு, என்னால செய்ய முடியுன்ற போதான் திரும்புறது ரொம்ப கஷ்டம். அல்லங்கதா, ஐ கேன் டூ இட், என்னாலேயே செஞ்சுக்கிட முடியும் அப்படின்ற போதான் மாம்ச சிந்தை என்ன சொல்லுது? உனக்கு தான் பலன் இருக்கே, உன்னால தான் செய்ய முடியும், எதுக்கு நீ ஆண்டவரை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறது. புரியுதா நான் சொல்ற காரியம்? ஸோ இது பலவீனமா இருக்கும்போது ஈஸியான காரியம், பலம் உள்ளவர்களாய் இருக்கும்போது தான் இது பிரச்சனை. ரைட்டா? ஏசாயா 32 1-3 வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஐசாயா 32 verses 1-3. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். சரி, இப்போ இங்க நம்ம பார்க்கும்போது ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார் அப்படின்னு சொன்னா யாரை குறித்து சொல்லுது? நிழல் பின்னாடி வருது, ஓகே? ஆனா அந்த நிழல் யாருடைய நிழல்? நீதியாய் அரசாளுகிற ராஜாவினுடைய நிழல். யாருங்க அவரு? ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபிட் ஆகும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு மட்டும்தான் ஃபிட் ஆகும். ஸோ அவருடைய நிழலின் கீழ், ரைட்? இப்போ அந்த நிழலின் கீழ் வந்துட்டா அவர் யாரா இருப்பார்னா, there are two kinds of blessings here. இங்க 2 விதமான காரியங்கள். ஒன்று பாதுகாப்பு, இன்னொன்று ப்ரொடெக்ஷன், ப்ரொவிஷன். பாதுகாப்பும் இருக்குது, என் தேவைகளும் அங்கே சந்திக்கப்படும். ஏன்னா இங்க சொல்லுது பாருங்க, காற்றுக்கு ஒதுக்கு, அது வந்து ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அதே போல பெருவெள்ளத்துக்கு புகலிடம், அதுவும் பாதுகாப்பு. ஆனா அடுத்து சொல்லுது பாருங்க, வறண்ட நிலத்தில் நீர்க்கால்கள் என்று சொல்லும்போது வறண்டு போயிருக்கிற நிலத்தை செழிக்க பண்ணுகிற, அதற்கு தேவையான தண்ணீரை போல அவர் இருப்பார். he will be the provider. அதே போல அடுத்து சொல்லுது, விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். வெயில் அடிச்சு 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 காஞ்சி போக செய்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிழல் இருந்தா என்ன இருக்கும்? நல்லாவா இருக்கும். ஸோ அந்த நிழலாக, அந்த கண்மலை நிழலாக அவர் இருப்பார் என்று சொல்லி அந்த வசனம் அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தெளிவாக இந்த பேசேஜை நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய நிழலில் தங்கி இருப்பதை குறித்தும் பேசிக்கொண்டிருக்கிறது. அங்கே என்ன இருக்குது? ப்ரொடெக்ஷன் இருக்கு, ப்ரொவிஷன் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆனால் அதோட நின்றுச்சா? அடுத்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகாக ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இந்த பாதுகாப்புக்குள்ளேயும் இந்த ப்ரொவிஷனுக்குள்ளேயும் நீங்க வந்துட்டீங்கன்னா எப்படி? நல்லா கவனிங்க. எதுக்காக வரேன்? ஆண்டவரே என் தேவைகளை சந்திப்பீராக, என் குறைவுகளை நிறைவாக்குவீராக, அதுக்காக உம்மை தேடி வந்திருக்கிறேன். நோ, எதுக்காக வந்திருக்கிறேன்? ஆண்டவரே நானாக வந்திருக்கிறேன், உம்மை உமக்காக தேட நான் வந்திருக்கிறேன். ஆசீர்வாதத்துக்காக நான் தேட வரல ஆண்டவரே. சபையே புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் தேவனை வந்து ஆசீர்வாதத்துக்காக தான் தேடுறோம். நான் ஆசீர்வாதத்துக்காக தேட வரல ஆண்டவரே, நீர் யாரா இருக்கிறீரோ உம்மை அறிந்து கொண்டு உமக்காக நான் வந்திருக்கிறேன். I have come for you, Lord. I have not come for anything else, but I have come for you. I have come to know you, Lord. அந்த இடத்துக்கு வந்தா தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரொவிஷனும் ப்ரொடெக்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அதுக்கு அடுத்து சொல்றாரு பாருங்க, 32:3 என்ன சொல்றாரு? அப்பொழுது எப்பொழுது அந்த செட்டைகளின் நிழல்ல வந்து
அவரோடு கூட உறவுல வந்துட்டேன், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட் அங்க வந்துட்டேன் அப்படின்னா அப்பொழுது என்ன நடக்குமாம்? ரொம்ப நல்ல கவனிங்க, ரொம்ப பியூட்டிஃபுல் வேர்சஸ் இது. அப்பொழுது காண்கிறவர்களின் கண்கள் மங்கலாயிராது, கேட்கிறவர்களின் செவிகள் கவனித்தே இருக்கும். காண்கிறவளுடைய கண்கள் மங்கலாயிராது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் தெரியாத காரியம் எல்லாம் தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஏன் என் கண்களால பார்த்து புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏன் என் கண்களாலே பெற்றுக்கொள்ள முடியவில்லை, கிரகிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா, நான் அந்த நிழல்ல தங்கி இருக்கல. அப்பப்போ வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு போறேன் அப்படின்னா, எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ரைட்? அட்டெண்டன்ஸ் போட்டு போறதுன்னா என் கண்ணு மங்களா தான் இருக்கும். ஏன்னா அந்த பிரசன்ஸ்குள்ள தான் இந்த தெளிவு இருக்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள தட்டி சொல்லுங்க, பிரசன்ஸ்குள்ள தான் தெளிவு இருக்கு. ரைட்? அவருடைய பிரசன்னத்துக்குள்ள தங்கி இருக்கணும். செட்டைகளின் நிழல்ல அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல தங்கி இருக்கணும். சரியா? இப்போ கண்கள் மங்கலாயிராது அப்படின்னா தெளிவான பார்வை வந்துருச்சு. தெளிவான பார்வை வந்த உடனே அடுத்தது என்ன இருக்குதுன்னா தெளிவான செவியும் வந்துருச்சு. காதுகள் கவனித்தே இருக்கும். சில நேரத்துல ஆண்டவர் பேசுறாரு, அவர் பேசிக்கிட்டே இருக்காரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இந்த பக்கம், அது சொல்லுவாங்க நம்ம பிள்ளைங்க பராக் பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ரைட்? அந்த மாதிரி பராக் பார்த்து என் காதை வந்து அவருக்கு கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன், வேற எங்கேயோ பார்த்துட்டு இருக்கேன். அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பேசுற ஒரு சத்தமும் என் காதுல உள்ள போகலைன்னா ஐ வில் நாட் ஹாவ் ஃப்ரீடம். ரைட்? ஆனா இப்போ நான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்து தங்க ஆரம்பிச்ச உடனே, அவரோடு கூட அந்த உறவுக்குள்ள நான் ஆழமாய் செல்ல ஆரம்பித்த உடனே என்ன ஆகுது? என் கண்கள் தெளிவாய் தெரிய ஆரம்பிக்குது, என் காதுகள் தெளிவாய் கேட்க ஆரம்பிக்குது. கேட்கறதுனால, செவி கொடுக்கறதுனால கீழ்ப்படிந்து நடக்கிறேன். சிம்பிள். நீங்க கேட்காத வரைக்கும் என்ன செய்ய முடியாது? கீழ்ப்படிந்து நடக்க முடியாது. ஆனா கவனித்து கேட்கிறீர்கள் என்று சொன்னால் மிக அழகாக சொல்லப்பட்டதை அப்படியே செய்வீர்கள். இப்போ இதுக்கு இன்னொரு 2 விளைவு இருக்கு. 4வது வசனம் வாசிக்கலாம். பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் அறிவை உணர்ந்து கொள்ளும், தெற்றுவாயருடைய நாவு தடையின்றி தெளிவாய் பேசும். ஏன் பதற்றம்? சொல்லுங்க பாப்போம். ஏன் பதற்றம்? காரணம் என்ன தெரியுமா? அந்த பதற்றத்தினுடைய காரணம், என் கண்கள் தெளிவாய் பார்க்கவில்லை, என் காதுகள் தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? இந்த கண் சரியா பார்க்க முடியல, காது சரியா கேட்கலன்னா தான் பதற்றம் வருது. அந்த பதறது கூட பிரச்சனை இல்லை, அந்த பதற்றத்துல இந்த வாயை திறந்து வார்த்தை விடுறோம் பாருங்க, அதுதான் ரொம்ப பிரச்சனையே. பதற்றத்துல என்ன பண்ணிடுவோம்? தவறான அறிக்கை, தவறான வார்த்தை வாயில இருந்து வந்துடும். வந்த உடனே பிசாசு பிடிச்சுக்கான். பாத்துக்கலையா? என்ன செய்தாங்க இவங்க? என்ன செய்யறாங்க இவங்க? சொல்றாங்க பாருங்க, வாயினால அபிஷேகம் பெற்ற நாவினாலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் கனம் பண்ணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்துல உங்களுக்காக பரிந்து பேசுவான். நீங்க சொல்ற நெகட்டிவ்ஸ் எல்லாம் உங்க வாழ்க்கைய பாதித்து கொண்டு உங்களுக்கு விரோதமாய் நிற்கும். விளங்குதா? அதனாலதான் இன்றைக்கு நாம் அவருடைய பிரசன்னத்துல தங்குகிற அனுபவத்துல வந்துட்டோம்னா கண்கள் தெளிவாய் இருக்கும், காதுகள் தெளிவாய் கேட்கும், பதற்றம் உள்ளத்துல இருக்காது. ஏன் அங்க என்ன சொல்றாரு? பதற்றம் உள்ளவர்களின் இருதயம் இப்ப அறிவை உணர்ந்து கொள்ளும். பிசாசு பதற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி சூழ்நிலையை கொண்டாந்து கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துவான். அப்போ ஆவியானவர் சொல்வார், சூழ்நிலையை பார்த்தா மோசமா தான் இருக்கு, ஆனா சூழ்நிலையை காட்டிலும் பெரியவர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அறிவை உணர்ந்து கொள்ள செய்வார். எப்போனா இந்த காது தெளிவா கேட்க ஆரம்பிச்சு, கண்ணு தெளிவா பார்க்க ஆரம்பிச்சாதான் இருதயம் தெளிவாய் சிந்திக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? இப்ப தெளிவான சிந்தை வந்துட்டா வாயிலிருந்து வர்ற வார்த்தையிலும் தெளிவு உண்டாகும். வாசிங்களேன், லூக்கா 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக் சாப்டர் 12 verse 27. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. அவைகள் என்ன செய்வதில்லை? உழைக்கிறதில்லை, நூற்கிறதில்லை,
ரைட்? தே டோன்ட் ஸ்ட்ரைவ். கஷ்டப்பட்டு அவங்க வளர்றது இல்லை. அவங்க தங்களே அழகுபடுத்திக் கொள்வதும் இல்லை. கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வளர செய்கிறார், மகிமை அந்த அழகை கொடுக்கிறார். கொடுத்த உடனே பார்க்கிற உலகத்தின் கண்களுக்கெல்லாம் அது ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த லீலி புஷ்பத்துடைய ப்ளூமிங் ஜஸ்ட் ட்ராமாட்டிக்காக இருக்கிறது மட்டுமல்ல, இட் ஆல்சோ சிக்னிஃபைஸ் அ நியூ சீசன். ஒரு புதிய காலகட்டத்தை அது குறிக்கிறது. ஏன்னா அந்த பனி மூடி இருக்கிற காலம் வரைக்கும் இந்த லீலி புஷ்பம் கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அந்த காலம் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வந்த உடனே தான் இது என்ன செய்யும்? இது ஸ்ப்ரிங் ஆகி பூமியிலேருந்து மேலே முளைக்கும். விளங்குதா? ஸோ இட் இஸ் அ நியூ சீசன். கர்த்தர் ஒரு புதிய காலகட்டத்துக்குள் உங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு ஃபீல்ட் நிறைய வெறும் ஸ்னோவாக கிடக்குது, வெறும் வெள்ளையாக கிடக்குது. ஸ்னோ என்னதான் அழகாக இருந்தாலும் அது அப்படி ஒன்றும் பெரிய அழகு கிடையாது. ஆனால் அந்த காலம் மாறுது. திடீரென்று கீழே இருந்து இந்த லில்லி ஃப்ளவர்ஸ் எழும்புது, நல்ல அழகான க்ரீன் ஸ்டெம்மோட. அது அப்படியே அந்த நெட்டையாக நின்று அந்த அழகாக அந்த லில்லிஸ் விரிந்து கிடக்கும்போது எவ்வளவு அழகான ஒரு சித்திரம். யோசித்து பாருங்க. அலங்கோலமாக இருந்த எல்லாவற்றையும் அவர் அழகாக மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அலங்கோலங்கள் எல்லாம் அழகாக மாற்றி கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் 17:23 இதற்கான காரணத்தை ரொம்ப அழகா சொல்லுது. வாசிக்கலாம். எசேக்கியேல் சாப்டர் 17 verse 23. இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். உங்களை ஆண்டவர் நிலைநாட்டி நிலை நிற்க செய்வதற்கு காரணம் என்னன்னா, பலரும் உங்களை தேடி ஓடி உங்க நிழல்ல வந்து தங்குறேன் அப்படின்னு வருவாங்க. உங்ககிட்ட இருக்கிற பலனை பார்த்து, உங்ககிட்ட இருக்கிற கர்த்தருடைய மகிமையை பார்த்து they will want to come under you. நல்லா கவனிங்க. உங்களுக்காக இல்லை. அவங்கெல்லாம் வந்த உடனே நெஞ்சத்தை பத்தியா, நான் எவ்வளோ பெரிய ஆள் பத்தியா, என்னை தேடி வந்திருக்காங்க பாரு எல்லாரும், எவ்வளோ பெரிய கூட்டம் எனக்கு பின் செல்கிறது, அதெல்லாம் கிடையாது. அவங்க உங்கள்கிட்ட வர்றதுக்கு காரணமே உங்களுக்குள்ள கர்த்தர் உயர்ந்திருக்கிறார் என்பதனால தான். வழங்குதா? கர்த்தர் உயர்ந்திருக்கிறதுனால நீங்க கீழே வேறு விடுறீங்க. கர்த்தர் உயர்ந்திருக்கிறதுனால பலன் கொண்டு நிற்கிறீங்க. எதுவும் உங்களை அசைக்க முடியவில்லை. அந்த பலனை பார்த்து ஓடி வர்றாங்க. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவை கண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. ஹோசியா சாப்டர் 14 verses 6 and 7. அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள். 2 காரியங்கள் இங்க எடுக்க போறோம். முதலாவது, அவன் கிளைகள் என்ன செய்யுமாம்? ஓங்கி படரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ப்ரெட் ஆக போகுது, இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சொல்லுது, தானிய விளைச்சலை போல செழித்து. தானியம் எப்படிங்க வரும்? 1-2 வருமா? மூட்டை மூட்டையா சேர்க்கிற அளவுக்கு தான் தானிய விளைச்சல். ரைட்டா? அதுதான் விளைச்சல்னு சொல்லுவோம். இல்லைன்னா அது விளைச்சல் கிடையாது. என்ன சொல்றாருன்னா, பெருக்கம் அடைய போகிறீர்கள், பெருக்கம் அடைய போகிறீர்கள். நல்லா கவனிங்க. ரொம்ப அழகான ஒரு ப்ரொக்ரெஷன். மகிமையை போட்டுட்டாரு. லீலி புஷ்பம் போலன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிட்டாரு? மகிமையை மேலே வச்சுட்டாரு. இப்போ மகிமையை மேலே வச்ச உடனே நமக்கு சொல்லிருக்கோம், ஆமாண்டவரே அப்பப்போ இந்த மகிமை வருது போகுது, கொஞ்ச நாள் நல்லா இருக்கேன், அப்புறம் திரும்ப கொஞ்ச நாள் என்ன ஆயிருது, அப்படியே எல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுது, ஒன்றுமே இல்லைன்னு உடனே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மகிமையை கொடுக்கறது மட்டுமல்ல, லீபனோனை போல இந்த மகிமையை நிலைத்திருக்கும் கிருபையை நான் உனக்கு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. நிலைத்திருக்கும் கிருபை மட்டுமல்ல, இப்ப சொல்றாரு, அந்த நிலைத்திருக்கிற இடத்துல நீ பெருக ஆரம்பிப்பாய். ஹல்லேலூயா. மகிமையை மேல வைக்கிறாரு, மகிமையில வேரூன்ற செய்கிறாரு, மகிமையில பெருக செய்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு முடிவே இல்லை, முடிவே இல்லை. வாசனை, அலங்காரம், இது 2 எதை குறிக்குது அப்படின்னா, சாட்சியினால் உண்டாகும் கனம். ஹல்லேலூயா. honor that comes from testimony. ஏன் மகிமை ஊற்றினாரு, மகிமையில நிலைப்படுத்தினாரு, மகிமையில பெருக வச்சாரு. இப்போ காண்கிற யாவருக்கும், காண்கிறார்கள், ருசிக்கிறார்கள், முகருகிறார்கள்,
அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். வாசிங்க 2 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் அறிகிற அறிவின் வாசனை. அது என்ன வாசனைங்க? அவரோடு கூட வந்துட்டோம், உட்கார்ந்துட்டோம் அவர் நிழல்ல. இங்க இருந்து எந்திரிச்சு போறதில்ல ஆண்டவரே, உங்களோட தான் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டோம்னா அவரை அறிகிற அறிவின் வாசனை. The more you know him, the more the scent of Christ, the aroma of Christ will be revealed through your lives. அவருடைய மகிமை, அவருடைய கனம் உங்க மேல காணப்படும். அந்த மகிமையை கனப்படுத்துவார்கள். அதனால தான் அதுக்கு தலைப்பு டிவைன் ஆனர்ன்னு கொடுத்துருக்கிறோம். அது நம்மால வரும் கனம் அல்ல, அது நமக்கு வர்ற மதிப்பு இல்லை, அது அவருடைய மகிமைக்கு வர்ற மதிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போயிருக்கலாம். நீங்க வெயிட் பண்ணி வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரு, ஒன்றும் நடக்கல. எவ்வளவோ நானும் ஜோம் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ நானும் என்னென்னவோ செய்து முட்டி மோதி பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? காலத்துக்காக ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. வந்துருச்சு காலம். ஹல்லேலூயா. அந்த காலம் வந்தாயிற்று. நீங்க கடந்து வந்த எல்லா கசப்புகளையும் மறந்து அவருடைய சமூகத்துல களிகூறும் காலம் வந்து விட்டது. அவருடைய மகிமையை சுமக்கும் காலம் வந்து விட்டது. அந்த மகிமையில் நிலைநாட்டப்படும் காலம் வந்தாயிற்று. அந்த மகிமையில பெருகும் காலம் வந்தாயிற்று. அந்த மகிமையை கண்டு ஜனங்கள் கர்த்தரை மட்டும் அல்ல, அவருடைய மகிமையில நாங்க மகிமை காண்கிறோம் என்ற மாதிரி அவருக்கு வர்ற கனத்துல நமக்கும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் வரப்போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, I come to you for you alone, Lord. I don't come seeking your hand, I come seeking your face, Father. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை அல்ல, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க நான் வருகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் வீட்டில் உட்காந்து கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறதுக்கு நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஏன்னா அதே ஓசியாவில் சொல்லப்பட்டிருக்குது, உதடுகளின் காளைகளை உமக்கு செலுத்துவோம். எவ்ரிடே காட் டிசையர்ஸ் ஒன் சாக்ரிஃபைஸ். நீங்கள் அதை விடுறேன் இதை விடுறேன், லென்ட் நாட்கள் நான் கறி சாப்பிடல மீன் சாப்பிடல, அதெல்லாம் இல்லைங்க. அவர் விரும்புறது உங்கள் இருதயத்தை உடைத்து அவருடைய பாதத்தில் ஊற்றி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரை நேசித்து அவரை பற்றி கொண்டு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் விரும்புகிறார். அதை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் பனியை போல இருப்பார், மகிமையை மேல வைப்பார், மகிமையில நிலைநாட்டுவார், அசைக்கப்படாமல் வேரூன்றப்படும்படியாக செய்வார். அந்த மகிமையில உங்களை பெருக செய்வார். அந்த மகிமை உங்கள் மேல் காண்கிற ஜனங்கள் அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள். பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற அந்த மகிமை எனக்கு வேணும் ஆண்டவரே. லீலி புஷ்பத்தை போல என்னை மலர செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையின் காலம் வந்தது, மகிமையின் காலம் வந்தது, மகிமையின் காலம் வந்தது. மகிமையின் மேல் மகிமை, மகிமையின் மேல் மகிமை. Hallelujah. Thank you Jesus.